ஹாய் எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உள்ளூர் பண்டிகை. ஆமாங்க, உள்ளூர் பண்டிகைன்னு ஒன்று உங்களுக்கு என்ன தோணும்? 22 நாள் நடக்கக்கூடிய பண்டிகை அப்படின்னு தோணும். ஆமாங்க, இந்த 22 நாள் பண்டிகையில் ரொம்ப 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 என்டர்டைன்மெண்ட்டான ஒரு மூமெண்ட் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்குங்க. ஆமாங்க, அது என்ன மூமெண்ட் அப்படின்னா கஜாட்டம். எஸ், இந்த 3 மணி நேரம் நடக்கக்கூடிய இந்த கஜாட்டத்தை அந்த கஜாட்டம் ஆடுறவர்களாகட்டும், அதை பார்க்கின்ற பார்வையாளர்களாகட்டும், அந்த 3 மணி நேரம் அவங்கள மறந்து அந்த கஜாட்டத்தை பார்த்தீங்கன்னா ரசிப்பாங்க, அதை ஆடுவாங்கங்க. ஸோ இந்த கஜாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதை இப்போ நான் கஜாட்டம்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன தோணும்? சரிப்பா, இது எந்த ஸ்பெஷல் டேல ஏதோ ஒரு நாள் நடக்கக்கூடியதா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிடையாது. கிட்டத்தட்ட 11 நாள் இந்த கஜாட்டம் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுவாங்க. ஆமாங்க, அதாவது மார்ச் 22/3/2024 இந்த 22ல இருந்து ஏப்ரல் 1 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கஜாட்டம் வந்து ப்ளே பண்ணுவாங்க, அதாவது ஆடுவாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் பேசிஸ். ஸோ அந்த கஜாட்டத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு வாங்க.
என்னங்க கஜாட்டம் பார்த்தீங்களா? ஸோ இந்த கஜாட்டத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச 7 ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த கஜாட்டத்தில் இருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்த இந்த வீடியோவில் 6 மட்டும்தாங்க இருக்கு. ஏன்னா 6 மட்டும்தான் கவர் பண்ண முடிஞ்சது. அதுக்கு மேலே டைம் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, ஆட்டம் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இந்த 7 ஆட்டம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் நச்சுன்னு இருக்கும். அது ஒவ்வொரு மூமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஒரு என்ன சொல்றது, பார்க்கவே அவ்வளோ ரசிக்க தோணுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ நல்லா இருக்கும் ஒவ்வொரு ஆட்டமும், ஒவ்வொரு ஸ்டெப்ஸும். ஸோ இந்த கஜாட்டத்தில் ஒரு முக்கியமான ஹாட் பாட்னு சொல்லலாம், ஹீரோன்னு சொல்லலாம், கிங்குன்னு சொல்லலாம். ஸோ யார் அது அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான். தமிழர்களின் பாரம்பரிய முறைப்படி அந்த தப்பட்ட உரிமை மேளம் இந்த 4 இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த கஜாட்டத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த கஜாட்டத்தில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த 4 இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கலன்னா கூட அது பசங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆயிரும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, அது தெரிஞ்சிடும், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கல அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே கஜாட்டத்தை ஸ்டாப் பண்ணிடுவாங்க, அது தெரியும் பசங்களுக்கு. ஆக்சுவலி இந்த வீடியோவில் ஒரு மூவ்மெண்ட் நடந்துச்சு. அதாவது தப்பட்டை அடிக்காமல் விட்டுருப்பாங்க, பசங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ஆட்டத்தை நிறுத்திருப்பாங்க. ஸோ அடிக்க சொன்னதுக்கு அவர் அடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பசங்க ஸ்டெப்போடவே ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது அந்த அந்த எஃபெக்ட், அந்த தாக்கம் பசங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குங்க. அந்த மாதிரி ரெண்டும் ஒரு பின்னி பிணைஞ்சது தான் இந்த கஜாட்டம். ஸோ இந்த கஜாட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் இந்த ஊருக்கு வந்து 16 வருஷம் ஆகுது. மேலேயே ஆனாலும் சரி, கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த 16 வருஷமும் இந்த கஜாட்டத்தில் பசங்க மட்டும்தான் ஆடிட்டு இருக்காங்க. முழுக்க முழுக்க பொண்ணுங்க ஆடி பார்த்ததே இல்லை. பயங்கர டீசன்சி. ஆனா பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பார்வையாளர்களா இந்த கஜாட்டம் அதை நடக்கக்கூடிய அந்த சர்க்கிள் சுத்தியும் கவர் பண்ணிடுவாங்க. கேர்ள்ஸ் நல்ல ஒரு வைபு கிடைக்குங்க. அந்த கஜாட்டத்தை பொண்ணுங்க பார்க்குதுங்கும் போதே பசங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி லெவலில் இருக்கும். எனர்ஜிக்கும் போது ஞாபகம் வருது. இந்த கஜாட்டம் பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் நடக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அந்த ஒரு நாள் வரைக்கும், இந்த 11 நாள்ல ஒரு நாள் கூட யாராவது ஒருத்தர் வந்து என்னால் ஆட முடியலப்பா, ரொம்ப டயர்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்டதே கிடையாது. என் காதால கேட்டதே கிடையாது. ஆட ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தாரை தப்பாட்டை இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எதனா என்னமோ ஹீட்ல வந்து காட்ட போவாங்க. ஓகேங்களா? அது வந்து லூஸ் ஆயிருங்களாம். அது அடிக்கடிக்கு லூஸ் ஆயிருமா, அது வந்து ஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் நல்ல ஒரு பதத்துக்கு வரும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த அந்த அடிக்க இன்ஸ்ட்ருமெண்ட்டை பிளே பண்றீங்களா போனா தான் உண்டு, இல்ல அடிச்சுக்கிட்டு இருக்காங்களா இவங்களும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, இவங்களும் ஆடிக்கிட்டே இருக்கிறாங்கப்பா. அந்த எனர்ஜி லெவல் ஒரு டிராப் கூட குறையாம. ஆக்சுவலா பாக்குற கேர்ள்ஸ் வந்து அந்த அளவுக்கு எனர்ஜி வந்து பாஸ் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். வேற லெவல் வேற லெவல் வேற லெவல். ஸோ இந்த கஜாட்டம் பொறுத்த வரைக்கும் ஆடுறவங்களாகட்டும், ஓகேங்களா, அதை பார்க்கின்ற கேர்ள்ஸ் பார்வையாளர்கள் ஆகட்டும், யாராயினும் சரி, அந்த 3 மணி நேரம் அவங்கள மறந்து அதை ரொம்ப ரசிச்சு பார்ப்பாங்க. இதுதான் அந்த கஜாட்டத்துக்கு உண்டான ஒரு முக்கியமான ஸ்பெஷல். சரிங்களா? உங்களை வேற வீடியோவில் பார்க்குறேன். பாய்.